ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட்கிராஃப்ட், எடப்பாடி, சேலம் மாவட்டம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, இந்த குட்டி கூடைக்கு கைப்பிடி எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து 1 ரோல் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த 1 ரோல் இது 1 ரோலுக்கு 3 ஒயர் கைப்பிடி நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நிறையா வீடியோஸில் போட்டிருப்பாங்க. பட் என்னோட வீடியோவில் இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைமாக 3 ஒயர் கைப்பிடி எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவை இதோட ஒயரு பாருங்க. இந்த ஒயரை எடுத்து நான் இப்படி தான் சுற்றி வச்சுருப்பேன். இதில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு பாருங்க. 3 நான் ஸ்டீல் ஸ்கேலில் தான் அளப்பேன். 3 ஸ்கேல் அளந்துக்கிட்டு 1 இந்த பக்கம் இருக்கு பாருங்க, 2 3 3 அடி எடுத்துக்கோங்க. 3 அடியில் 3 ஒயர் எடுத்துக்கோங்க. பாருங்க, நான் இந்த மாதிரி நான் வெட்டி வச்சுட்டேன். 3 அடியில் 3 ஒயர் நான் வெட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நான் இப்படி நல்லா இறக்கி தான் கைப்பிடி நான் போட போகிறேன். பாருங்க, 2 3 இந்த பக்கம் ஒரு 3 நாட்டு, இந்த பக்கம் ஒரு 3 நாட்டு விட்டுட்டு இங்கிருந்து நான் கீழே குட்டி கூடையா இருந்தாலும் நல்லா ஹேண்டில் நல்லா போடணுங்கிறதுக்காக பாருங்க இந்த மாதிரி 1 2 3 4 ரோவ்ல இருந்து எடுத்திருக்கேன். ஒரு பூவில் தான் போடுறேன். ஏன்னா இது குட்டி கூடை தானே, அதனால நான் ஒரு பூவில் தான் போடுறேன். இது அதே 2 ரோல் 1.5 ரோல் கூடையா இருந்துச்சுன்னா நான் 2 ஒயர் எடுத்து 2 இதுதான் எடுப்பேன் எப்பவுமே. பாருங்க, இந்த மாதிரி 3 ஒயர் எடுத்து ஈவனா மடிச்சுக்குங்க. பாருங்க, இந்த மாதிரி ஈவனா மடிச்சுட்டு பாருங்க, ஃபர்ஸ்ட்ல 3 ஒயர் எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் உள் ஒயர் கொடுப்பேன். அது எப்படிங்கறத நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இது மொத்தமா இருக்கு, அதனால உள் ஒயர் இந்த கூடைக்கு தேவையில்லை. மற்ற எல்லா கூடைக்குமே நான் கொடுத்துருக்கேன். பாருங்க, இதோ இந்த மாதிரி இன்ட்டு மாதிரி ஃபர்ஸ்ட்ல இந்த 3 இருக்கு இல்லைங்களா, அதுல ஃபர்ஸ்ட் இந்த ஒயர் எடுத்து இந்த ஒயர் மேல வச்சுக்கணும். அப்புறம் ரைட் ஒயர் எடுத்து இதுக்கு கீழே கொடுத்துக்கணும். இந்த பக்கம் லெஃப்ட்ல இருக்கிற ஒயரை எடுத்து பாருங்க இதுக்கு மேலே ஒன்று கொடுத்துட்டு இப்படி கீழே கொடுக்கணும். பார்க்கும்போது நம்மளுக்கு இன்ட்டு மார்க் மாதிரி தெரியும். அப்புறம் இது 3வது ஒயரு, இது 3வது ஒயரை இதுக்கு மேலே எடுத்துட்டு இப்படி கீழே கொடுக்கணும். அதே மாதிரி தான் நம்ம இங்கே பாருங்க, இதுக்கு கீழே எடுத்துட்டு இதுக்கு மேலே இப்படி கொடுக்கணும். பார்த்துட்டு இப்படி டைட் பண்ணிக்கணும். நம்ம 3 கால் பிரித்து குழந்தைகளுக்கு ஜடை போடுவோம் இல்லையா, அது மாதிரி தான் இதை நம்ம மேக் பண்ண போகிறோம். பாருங்க, இந்த பக்கம் இருக்கிற ஒயரை எடுத்து இதோ இது ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ஒயர் தள்ளிட்டு இதுக்கு மேலே கீழே இப்படி வைக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் கீழே இருக்கிற ஒயர் இப்படி கொண்டாந்து பாருங்க, இந்த ஒயரை இப்படி முதல் ஒயர் தள்ளி விட்டு 2வது ஒயருக்கு இப்படி மேலே இப்படி பண்ணணும். அதே மாதிரி தான் லெஃப்ட் 1 ரைட் 1 நம்ம பண்ணுவோம். கீழே இருக்கிறத எடுத்து அப்படியே நம்ம பின்னிட்டு வரும் இல்லையா, 3 கால் ஜாடை நம்ம குழந்தைகளுக்கு எப்படி போட்டு விடுவோம், அதே மாதிரி தான் இது மேக் பண்ணணும். பாருங்க, பார்த்துட்டிங்களா? இது உள்ளே விட்டு எடுக்கிறது எப்படின்னா, நான் குட்டி கூடையாக இருந்தாலும் நான் இதுக்கு உள்ளே விட்டு தான் எடுத்து தான் நான் போடுவேன். பாருங்க, நம்ம போட்டுட்டு வரோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தால் இருக்கிற அதே நாட்டில் ஒரு நாட்டில் நம்ம ஒயர் எடுத்துருக்கிறதுனால ஒரு நாட்டில் கரெக்டாக இப்படி உள்ளே விட்டு இப்படி வெளியே எடுத்துக்குங்க. எடுத்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஒயர் இருக்குல்லங்க, அதையே இதோட விட்டுட்டு இப்படி மேக் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் லெஃப்ட் சைடு ஒரு ஒயர் எடுத்து அதே ஹோல்குள்ளே விட்டு கீழே எடுத்து ஒயர் திருகாமல் வருதான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இதோ இந்த மாதிரி அதே ஹோல்குள்ளே தான் விடணும், வேறு ஹோல்குள்ளே விடக்கூடாது. அப்புறம் இங்கே பாருங்கள், இதோ இருங்க, நான் உங்களுக்கு தெரியலன்னா கொஞ்சம் ஜூம் கூட பண்ணுற பாருங்க. உள்ளே விட்டு இதோ இப்படி எடுத்துட்டு இப்படி பண்ணிக்கிங்க. பண்ணிட்டு இந்த பக்கம் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒயர் எடுத்து இப்படி கீழே கொண்டாந்துருங்க. கீழே கொண்டாந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஒயர் இப்படி தள்ளி விட்டுறணும். இப்படி பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ரைட் சைடில் இருக்கிற ஒயரை ஃபர்ஸ்ட் ஒயரை கீழே கொண்டாந்துருங்க. கீழே கொண்டாந்துட்டு இல்லை ரைட் சைடில் இருக்கிற மேல் ஒயர் எடுத்து இப்படி 1 கீழே 1. அதே மாதிரி ரைட் சைடு இருக்கிற ஒயரை லெஃப்ட் கொண்டாந்துடணும். லெஃப்ட் கொண்டாறையில் லெஃப்ட்டில் முதல் ஒயரை விட்டுறணும். எப்பவுமே முதல் ஒயரை விட்டுட்டு இப்படி எடுக்கணும். அதே மாதிரி லெஃப்டில் இருந்து கொண்டாந்த ஒயரை கீழே கொண்டாடணும். இப்படி எடுத்துட்டு ரைட்டில் இப்படி வச்சு இப்படி பின்னணும். நல்லா பார்த்துக்குங்க.
இப்படி தான் பின்னணும். நம்ம ஒரு ஒயர் கீழே ஒரு ஒயர் மேலே. நம்ம தப்பு பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு பின்னாடி வரும்போது நம்மளுக்கு நல்லா தெரியும். பார்த்துட்டிங்களா? இப்படி தான் பின்னணும். இதுதான் வந்து 3 ஒயர் கைப்பிடி. இதுக்கு நான் சின்னதாக சிம்பிள் மெத்தடாக எப்படி ஒயர் கொடுப்பேங்கிறதையும் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். பாருங்கள், சிம்பிளாக உள்ள ஒயர் எப்படி கொடுக்கறது. இது கெட்டியாக தான் இருக்குது. பார்த்துட்டிங்கன்னா பாருங்கள், 3 ஒயர் கைப்பிடி மாதிரியே தெரியாது. எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள் ஒயரு. இது வந்துட்டு ஸ்வஸ்திக் பிராண்ட் ஒயர் தான். அதனால தான் இது இவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. ஒயர் ஷைனிங்காக இருக்கும்போது உங்களுக்கு தெரியும். நான் வந்துட்டு மேக் பண்ணுற எல்லா கூடைங்களும் ஸ்வஸ்திக் பிராண்ட் ஒயர் தான், திருச்சி ஒயரு. பாருங்கள், எனக்கு சீக்கிரமாக வருது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு 1/4 மணி நேரத்தில் 2 கைப்பிடி பின்னிடுவேன். உங்களுக்கு சொல்லி தரத்துக்காகத்தான் இப்படி மெதுவாக பின்னிட்டு இருந்தேன். அப்போவுமே எனக்கு ஸ்பீடு தான் வருது. பாருங்கள், இது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே சுற்றிகிட்டே போகிறது தான், வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம தப்பு பண்ணாலும் அது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். எப்படியும் தப்பு வராது. பார்த்துட்டிங்களா? இங்கே பாருங்கள், இந்த பக்கம் 3 ஒயர் இருக்கா. கீழே ஒயர் எடுத்து மேலேயும் கீழேயும் கொண்டாடணும். அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற ஒயரை கீழே கொண்டாந்துட்டு இப்படியே தான் எப்பவும் போல் நம்ம பின்னிகிட்டே வரணும். இது வந்து 3 ஒயரில் போடுற கைப்பிடி, 3 ஒயர் கைப்பிடி. இது வந்து குட்டியாக ஒயர் குட்டி கூடைகளுக்கு 3.5 அடி 4 அடி எடுத்துக்கிட்டால் போதும். இதுலேயே வந்துட்டு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். 10 ஒயர் வச்சும் கூட நம்ம போடலாம். நான் ஒரு பெரிய கூடைக்கு போட்டிருப்பேன் பாருங்கள், டிசைன் கைப்பிடி அப்படின்னு சொல்லிட்டு. அது எவ்வளவோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு மேக் பண்ணி, அதனால் ஞாபகம் இல்லை. 8 ஒயர் 10 ஒயர் வச்சும் கூட நம்மளுக்கு போடலாம். இதை வந்துட்டு 3 ஒயர் கைப்பிடின்னு சொல்லுவாங்க. 4 ஒயரு, 5 ஒயரு, 6 ஒயரு, 7 ஒயரு, 8, 10 அப்படி வேணால் கொண்டு போகலாம். இது பார்த்துட்டிங்கன்னா சர்ப மாதிரியும் இருக்கும். அது இந்நேரத்துக்கு பேர் சொல்லக்கூடாது. அதனால் அப்படி பேர் சொன்னால் அது இந்நேரத்துக்கு இறை எடுக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் அது பாம்பு பின்னல் கைப்பிடின்னு சொல்லுவாங்க. பார்த்துட்டிங்கன்னா இது ரொம்ப மேக் பண்ணுறது ஈஸி. ஆனால் வந்துட்டு இதில் ஒன்று என்ன அப்படின்னா, ஒரு ஒயர் விட்டு வந்துச்சுன்னா எல்லா கைப்பிடியுமே பிரிஞ்சு வந்துடும். அதே வந்து நம்ம 2 ஒயரில் மேக் பண்ணுற சுத்து ஒயர் கைப்பிடி இருக்குல்லங்க, அது வந்து ஹெவி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா நம்ம உள்ளே நிறைய ஒயர் கொடுத்ததுனால நம்ம 2 ஒயர் கைப்பிடி போட போகிறோம். இதுவும் அப்படி தான், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம உள்ள ஒயர் கொடுத்து தான் நம்ம போட்டுட்ருக்க போகிறோம். பார்த்துட்டிங்கன்னா நான் பின்னிட்டேன், உங்கள்கிட்ட பேசிகிட்டே பின்னி முடிச்சிட்டேன். இந்த சைடு பின்னுற இடத்துல எப்படி உள்ளே விட்டு எடுக்கிறது அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு ஈவனாக கொண்டாந்துருங்க. கொண்டாந்துட்டு அளவே நீங்கள் வச்சு பார்க்க வேண்டியதே இல்லை, உங்களுக்கு அப்படியே தெரியும். பாருங்கள், நான் பின்னி முடிச்சிட்டேன். அவ்வளோதான், சீக்கிரமாக பின்னி வச்சு பார்த்துட்டிங்களா? பாருங்கள், அவ்வளோதான், பின்னியாச்சு. பின்னி முடிச்சுட்டு அதே மாதிரி இங்கே பாருங்கள், 1 2 3 4வது நாட்டில் நம்ம உள்ளே விட்டு இப்படி ஒரு ஒயரை ஃபஸ்ட் ஒயரை உள்ளே விட்டு, இது வேணால் உங்களுக்கு தெரியாதனால கொஞ்சம் ஜூம் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி 1 2 3 நாட் கீழே விட்டுட்டு இந்த ஹோல்குள்ளார விடுறோமா? பார்த்துட்டிங்களா? அதே மாதிரி இங்கே பக்கத்தால் ஹோல் இருக்கு இல்லையா, அந்த ஹோல்குள்ளார விட்டு இப்படி எடுக்கணும். எடுத்துட்டு பாருங்கள், கைப்பிடி அவ்வளோ கரெக்டாக இருக்குன்னு. நான் ஏதாவது அளவு வச்சேனா? எதுவுமே அளவு கிடையாது, சரிங்களா? அளவே வைக்காமத்தான் நான் எடுத்திருக்கேன். அளவு வச்சே பக்கம் நம்ம பின்னிட்டே வந்தோம்னாவே நம்மளுக்கு தெரியும். நம்ம அளவு வச்சு பார்க்க வேண்டியதே இல்லை. அதே மாதிரி ஒரு பின்னல் அதிகமாக இருந்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் பின்னல் அதிகமாக இருக்குது அப்படின்னு, சரிங்களா? பாருங்கள், இந்த ஹோல்குள்ளே விட்டு அதுக்குள்ளார இந்த ஹோல்குள்ளார நம்ம எடுத்துக்கிறோம்.
பாருங்க, கைப்பிடி எவ்வளோ கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்குது பாருங்கள். இதா தெரியுதா உங்களுக்கு? நான் ஏதாவது அளவு வச்சேனா எதுவுமே வைக்க கிடையாது. சரிங்களா, பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் எப்பவும் போல் நம்ம மேக் பண்ணிட்டு வந்துட வேண்டியதுதான். அதே மாதிரி இந்த பக்கம் ஒன்று விட்டு எடுக்கணும்னு சொன்னால அதுவும் இந்த ஹோல்குள்ளாரையாக தான் இப்படி உள்ளே விட்டு இந்த மாதிரி உள்ளே விட்டு இப்படி எடுக்கும்போது கூடைங்களுக்குன்னு தனியாக நம்ம ஒரு அடி ஒயர் வேஸ்ட் பண்ணி அதை எடுத்து நம்ம கட்டிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. இதுலேயே நம்ம இப்படியே நம்ம விட்டு எடுத்துக்கலாம். கூட பார்க்கறக்கு அழகாகவும் லட்சணமாகவும் இருக்கும். நம்ம தனியாக ஒயர் சுற்றும் போது அது ஒரு கலராகவும் நல்லா இருக்காது. இந்த மாதிரி மேக் பண்ணி பாருங்க, ஈஸியாக நீங்கள் மேக் பண்ணலாம். சரியா? இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் மேக் பண்ணுவேன். என்னோட கூடைங்களுக்கு நான் இப்படி தான் கைப்பிடி போடுவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், போட்டாச்சு. போட்டுட்டு இதை வந்துட்டு இந்த ஒயர் இந்த ஹோல்குள்ளார இப்படி சொருகிடணும். அதே மாதிரி இந்த பக்கத்தையும் இதையும் எடுத்து இந்த பக்கம் உள்ளே வச்சு இதையும் 3 ஒயர் வச்சு இப்படி சொருகிருங்க. தறி சத்தம் தான் ஃப்ரெண்ட்ஸ், மணி 7 ஆனால் கூட போக மாட்டேங்கிறாங்க. பார்த்துட்டிங்களா? நீட்டாக கைப்பிடி போட்டாச்சு. இதுவே இப்படி திருப்பி விட்டு பின்னாடி சொருக வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். சொருகிறது வந்துட்டு பாருங்கள், இதை வந்துட்டு இந்த 3 ஒயரை இப்படி சொருகிக்கணும், இந்த 3 ஒயரை இப்படி சொருகிக்கணும். சரிங்களா? சொருகிறது இதில் காமிக்க முடியாது. இதுக்கே வந்து 12 ஆயிடுச்சு, 12 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்க அனைத்து சகோதர சகோதரிகளும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ். தேங்க்யூ வெரி மச்.